guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் தெரியபின் ட்ராமாவோட 50th பார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ராமா கண்டினியூஸாக பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோயினை வீட்டை விட்டு அனுப்புறதுனால ஹாப்பியாக இருக்கா. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இப்போ மரியம்கிட்ட வந்து அவளை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரே மேட்டரில் எனக்கு டபுள் ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு. மீரா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அப்புறம் நீ என்னோட ஃப்ரெண்டு ரிட்டன் வீட்டுக்கு என்கிட்டே வந்துட்டல, அதுக்காக தான் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தா அவளுக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்புறம் உன் மேரேஜ்க்காக கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறா. இனி உன் லைஃப்பில் ஃபுல்லாக நீ அழுதுகிட்டு தான் இருக்க போகிற. அடுத்து கீஸ் எடுத்து காமிக்கிறா. உன்னோட அம்மா தான் நீ மறுபடியும் ஓடிடக்கூடாதுன்னு வீட்டை லாக் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு உன்னோட கல்யாணத்தப்போ தான் ரூமை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. மீராப்பா நான் தான் இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டேன், என்னோட தப்பான டிசிஷனால தான் இப்போ மீராப்பும் சஃபர் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் மேரேஜ்னு சொன்னதுனால வாகஸ் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மீராப்ட்டு கேட்டியா எதுக்கு அவசரமாக கல்யாணத்தை வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மீராப் தான் நம்மகிட்ட பேச மாட்டால, அதனால நானும் கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு வாகஸோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்க ஒர்க் பண்ணுற லேடி வரும்போது தான் தெரியுது ஹீரோயின் வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அன்கான்ஷியஸில் இருக்கான்னு அவளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவள் எப்போ வந்து அவளுக்கு என்னாச்சு, யார் அவளை வந்து ட்ராப் பண்ணது எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு இப்போ அன்வருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக மரியம் அழுதுகிட்டே இருக்கா. காலையில் இப்போ அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அம்மா சாரி, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவ சாரி கேட்குறா. சாரியா, நீ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ ஓடி போனிய அன்னைக்கு என்னோட ரெஸ்பெக்ட் என்ன ஆகும், நான் நைட்டு ஃபுல்லாக அழுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு இப்போ அவளை அரைஞ்சிட்டு போகிறாங்க. இப்போவே ரொம்ப அழாத, கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் போய் அழ வேண்டியது இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹையா போகிறா. அன்வர் முர்தாசிமை பற்றி கேட்கும்போது முர்தாசிம் இங்கே இல்லை, மீராப் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முர்தாசிமோட அம்மா வந்து பேசுகிறாங்க. மீராப் பண்ண அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள்ல, அதனால நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்றாங்க. இந்த முர்தாசிம் இங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்னு அவன் கூட உள்ள பீப்புள் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் தனியாக ஒரு பிளேஸ்ல நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு, உங்கள் அம்மா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ அவனுக்கும் பெயினாக இருக்கும்ல. என்னோட பெயினை பற்றி யாருக்கும் கவலை இல்லை, நான் இப்போ என்னோட அப்பா பிளேஸ்லன்னு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தானே. என்னோட சந்தோஷம் யாருக்குமே முக்கியம் கிடையாது, பட் என்னை சுற்றி உள்ளவங்களும் நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுக்காக தானே கூப்பிடுறாங்க, சரி போகலாம் அப்படின்னு ஹீரோ அவங்க கிளம்பி போகிறான். கல்யாணத்தில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போகுது. பட் மரியம் தான் சேடாக உட்காந்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சது எல்லாரும் ஸ்வீட்டை ஊட்டி விட்டுறாங்க. ஹீரோவுக்கு அவனோட மேரேஜ் தான் ஞாபகம் வருது. ஸோ அவன் அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். எங்கள் வீட்டில் ஹீரோயின் கண்ணு முடிச்சதும் மீரா கிட்ட நடந்த மேட்டரை பற்றி கேட்குறாங்க. ஆன்டி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. இங்கே யாருக்குமே உண்மை தேவைப்படல, எல்லாரும் பிளேம் பண்ணுறதுக்கு ஆள் தான் தேடிட்டு இருக்காங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட உண்மையை சொன்னால் எனக்காக நீங்கள் லாயராக இருப்பீங்களா, எனக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் லாயருங்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னோட அப்பா, ஸோ உனக்காக நான் பேசுகிறேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. அப்போ அவளும் நடந்ததை சொல்கிறான். மரியம் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது கல்யாணம் முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறோன்னு சொல்லியிருந்தா. பட் அவன் சுபைர் மாலிக்குங்கிறது சுத்தமாக தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் எப்படி அவ்வளோ அனுப்பியிருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் மேலே வச்ச அக்யூசேஷனும் அதான், மரியமை சுபைர் மாலிக் கூட லிங்க் பண்ணி விட்டது ஹீரோயின் தான், அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போகிறதுக்கு காரணமாக இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயின் அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அதுக்கு காரணம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே ஆன்டிக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக நான் கால் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வாகஸ் அங்கிள் இப்போ அங்கே கிளம்பி போகிறாங்க. இங்கே ஹையாவோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஹையா போய் ஹீரோ கிட்ட என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு, நான் அழகாக இருக்கணா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவனே ஒய்ஃப் போன சோகத்தில் நின்றுட்டு இருப்பான். நீ ஏன் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளுக்கும் அவளை அக்கறை நினச்சா இல்லை, அப்படி இருந்திருந்தா நம்ம குடும்பமானம் போகுதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருப்பா, எப்படி உன் தங்கச்சி எனிமி கூட லிங்க் பண்ணியிருப்பா, அந்த மாதிரி ஒரு உண்மையை பற்றி நீ ஏன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவளை ஏற்றி விட்டுட்டு இருப்பான். பதிலுக்கு ஹீரோ நீ ஒழுக்க பற்றி கேட்டல, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே அவளும் காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டா. இப்போ அம்மா வந்து நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தில் எல்லாருமே மீரா பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள் மகளோட கல்யாணத்தில் மருமக இல்லைன்னு எல்லாருக்கும் என்னதான் ஆன்சர் பண்ணுறது, இதில் உன் அண்ணன் கரவை சோகமாக சுற்றிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் இந்த மீராப் தான், ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டோட நிம்மதியெல்லாம் போச்சு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அன்லக்கி பிரைட் நீ தான், உனக்கு அப்பா இல்லை, அம்மாக்கு நீ போய் தொலைஞ்சா போதுன்னு இருக்கு, அண்ணன்காரனுக்கு உன்னை விஷ் பண்ணி அனுப்புறதுல கூட விருப்பம் இல்லை, உன்னே மாதிரி எந்த பொண்ணுக்குமே நடந்திருக்காது, எப்போ உன்னை சீக்கிரம் அனுப்பி விடுவேன்னு தான் எனக்கு இருக்குது அப்படின்னு அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போகிறேன், பட் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறா. என்ன பொறுத்தவரைக்கும் நீ செத்துட்ட, டையிங் பர்சனோட லாஸ்ட் விஷயம் தானே என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மீராப் இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும், மீராப்க்கு என்னால் தான் இந்த பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு, ஸோ அவள் இங்கே வந்தால் தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன நீ உன் அம்மாவே பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு கேட்டால், நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணல, இது என்னோட கண்டிஷன், நீங்கள் மட்டும் மீராபை இங்கே கூப்பிட்டு வரலாம், நான் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன்
அப்படின்னு அவ மிரட்டுறா. அம்மாவும் இவன் என்ன புது வெடிகுண்டா போடுறா அப்படின்னு ஷாக்ல போயிட்டு இருக்காங்க. நீ சொன்ன கண்டிஷன் திரும்ப வாங்கிடு, அது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் உனக்கு அதுல விருப்பம் இல்லையா? எனக்கு மட்டும் இல்ல, முத்தாசியும் உங்க அம்மா யாருக்குமே மீரா இங்க வரதுல விருப்பம் இல்ல. நீங்க இருந்து போன பிறகு இந்த வீட்டை ஆள போறதே நான் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மேட்டர்ல நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ தானே மாப்பிள்ளை பையன் கிட்ட நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னேன். அதனாலதான் அவனுக்கு என்ன பிடிச்சிச்சு, அவன் என்ன லைக் பண்றான். அங்க போனா அவன் நல்லா தான் பார்த்துப்பான். பட் உன்னோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு பாரு. நீ லவ் பண்ற பர்சன் லாஸ்ட் வரைக்கும் அவன் ஹார்ட்ல உனக்கு இடம் தர மாட்டான் அப்படின்னு சொல்றா. அதான் மீரா போயிட்டல, இனி முத்தஸ்மி என்ன பார்ப்பான் அப்படின்னு சொன்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. மீரா இங்க இருந்து போனாலும் என் அண்ணனோட ஹார்ட்ல இன்னும் மீரா தான் இருக்கா. நீ லாஸ்ட் வரை எந்த பிளேஸ்க்கு ஆசைப்பட்டியோ அது உனக்கு கிடைக்கவே செய்யாது அப்படின்னு மரியம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வாகஸ் ஹீரோயின்காக பேச வந்திருக்காங்க. நீங்க உங்க பொண்ணு பண்ணதுக்காக என் பொண்ணு பனிஷ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ என்னோட வளர்ப்பு தப்புன்னு சொல்றியா? மரியம்க்கு என்ன தெரியும்? மரியம் கிட்ட சுபேர் மாலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே உன்னோட பொண்ணுதான் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட கேரக்டர் மேல நீங்க அக்யூசேஷன் வச்சிருக்கீங்க, அதை நான் கிளியர் பண்ண வந்திருக்கேன். அதை மரியமே கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம், பட் அதுல மீரா மேல ஃபால்ட் இருந்தா அவ அப்புறம் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மரியம்மை கூப்பிடுறாங்க. மரியம்மை பிளஸ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு மீராப்காக பேச வந்திருக்கேன், அவளோட கேரக்டரை பத்தி யாரும் தப்பா பேசுறாங்க, ஸோ நான் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணுவியா? அப்போதான் இவங்க முன்னாடி மீராப் மேலே உள்ள அக்யூசேஷனை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க அவளும் ஓகே அங்கிள் அப்படின்னு கேட்டு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா சுபேர் மாலிக்கை ஹீரோயினா உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதுமே ஆன்டி கோவப்படுறாங்க. வேற எப்படி என் பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. நான் கேட்கறதுக்கு உங்கள் பொண்ணு ஆன்சர் பண்ணுவா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்போ மரியம் அது இல்லைன்னு சொல்கிறா. அவன் உனக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னு கேட்கும்போது 8 மாசமா தெரியும்னு சொல்கிறா. அது எல்லாம் ஹீரோயின் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை அவங்க ஃபேமிலி யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இது ஹீரோயின் தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது என் வீட்டுக்கு அவன் அடிக்கடி என்ன மீட் பண்ண வருவான் அப்படின்னு சொன்னதுமே அவங்க ஃபேமிலிக்கு பெரிய இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. என் வீட்டில் அனஸ்க்கு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். அந்த டைம் அவனோட ஐடென்டிட்டி சுபேர் மாலிக்குங்கிறது எனக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாது, அதனால நான் அவங்க கூட ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். அப்போ ஹீரோயின் எங்கள் 2 பேரையும் தடுத்து நிப்பாட்டினா. அப்போ நான் அவகிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டேன், எங்கள் வீட்டில் நீ சம்மதம் வாங்கி தரணும், இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் ஓடி போகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். அதனால தான் அவனோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே போராட்டம் பண்ணி எனக்காக பேசிக்கிட்டு இருந்தா. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அதனால தான் நான் அன்னைக்கு நைட்டு ஓடி போகிறதுக்கு டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ லாஸ்ட் கொஸ்டினா, அன்னைக்கு மீரப்பவன் கூட இல்லைனாலும் நீ ஓடிப்பியா இல்லை ஓடாமல் வீட்டில் இருந்திருப்பியா அப்படின்னு கேட்டால் அவனை கண்டிப்பாக கேட்பேன். அந்த டைம் லவ் என் கண்ணை மறைச்சிருச்சு. ஹீரோயின் நான் லாஸ்ட் வரைக்குமே நான் வீட்டை விட்டு ஓடி போகக்கூடாதுதான் சொன்னான், நான் தான் அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறா. எல்லாத்தையும் கேட்டிங்களே, இதில் மீரா தப்போ மரியம் தப்போ எதுவும் கிடையாது, இது எல்லாம் சுபேர் மாலிக்கோட தப்பு. அவன் உங்கள் ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அதுக்காக நீங்கள் ஏன் பொண்ணு பனிஷ் பண்ணிட்டீங்க, உங்களோட வளர்ப்பை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல அப்போ நானா அவளை ஓடி போக சொன்னேன் அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கல, அதனால தான் அவளால் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல. நீங்கள் அவளை பயத்திலே வச்சுருந்தீங்க. எப்போவுமே நீங்கள் என்னோட வளர்ப்பு தப்புன்னு சொல்லுவீங்களே, நான் என் பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்தேன், அப்போதான் அவள் என்கிட்ட தைரியமாக பேசுவா, அவள் மனசில் எது இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக பேசுவா. அந்த தைரியத்தை நான் அவளுக்கு கொடுத்ததுனால தான் அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அவள் வீக்கனவங்க சைடு இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா. அந்த மாதிரி தான் நான் என் பொண்ணை வளர்த்துருக்கேன் அப்படின்னு ஆன்ட்டி கிட்ட என் பொண்ணை நீங்கள் ப்ளேம் பண்ணி அவள் பண்ணா தப்புக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அவள் இனி என் வீட்டிலே இருக்கட்டும், இன்னைக்கப்புறம் இனி நானும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், அவளை என்னோட பொண்ணை நாளே பார்த்துக்கிறேன். அப்புறம் அன்வர், நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, அப்பாங்கிறது நேமுக்கு மட்டும் கிடையாது, அவங்க எல்லாரும் ப்ளேம் பண்ணாலும் நீ ஹீரோயின் பக்கம் நின்று இருக்கணும், அவளோட சைடு உண்மையை நீ கேட்டிருக்கணும், அதை நீ கேட்க தவறிட்ட. அடுத்து ஹீரோவை பார்த்து முர்தாசிம், என் பொண்ணு ஒன்றும் அனாதை கிடையாது, என் வீட்டு முன்னாடி விட்டு போயிருக்க, ஏன் அவளுக்கு யாருமே இல்லை நினச்சியா, இனி என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் என் பொண்ணை ஆகஸ்ட்டை கொடுத்தது கரெக்டான டிசிஷன் தான், நான் அப்பாங்கிற பேருக்கு எதுவுமே பண்ணதில்லை, பட் அவன் தான் என் பொண்ணை தைரியமாக வளர்த்துருக்கான், இப்போ அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது அவன் தான், என்னால் அவளுக்காக எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு அவன் சொல்ல போகிறான். அடுத்து ஹீரோவும் என்கிட்ட நீங்கள் எதையுமே பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே போகிறான். அம்மா மரியம்கிட்ட போயிட்டு ஒன்று நான் பெற்று வளர்த்துருக்கேன் பாரு, என்னால் முடிஞ்சுன்னா இப்போயே உன் கழுத்தை நினச்சி உன்னை கொள்ளலாம் போல இருக்கு அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. உங்கள் விருப்பம், என்னை அடிச்சு கொள்ளனாலும் அடிச்சு கொள்ளுங்க, நான் எதுவும் கேட்கல, பட் நான் பண்ண தப்புக்காக மீரவை பனிஷ் பண்ணாதீங்க. நான் தான் லவ்வில் கண்மூடித்தனமாக இருந்துட்டேன், அவள் மேலே இதில் எந்த தப்புமே கிடையாது, அவள் ஃபைனலி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முர்தாசிமா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சா. ஸோ நீங்கள் எனக்காக அண்ணனோட ஃபேமிலியை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ், நீங்கள் மீரவா கூட்டுவாங்க, நான் வேறு எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல அப்படின்னு அம்மாக்கிட்ட அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் முர்தாசிமும் கேட்டுட்டு இருப்பான். மீரா மேலே தப்பு இல்லைன்னா அவனுக்கும் புரிஞ்சிருக்கும்.
ஸோ அவனே ஹீரோயினை பார்க்க போகலாம் அப்படின்னு சிட்டிக்கு கிளம்புறான். இங்கே ஹீரோயின்ட்ட ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்கா, உங்கள் ஃபேமிலியில் தான் டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு முத்தாஸ்மன் இங்கே விட்டு போயிருக்கான் அப்படின்னு கேட்டால் அவன் லவ் பண்ணுறதா சொன்னான். பட் லவ்னா ட்ரஸ்ட் கிடையாதா, ட்ரஸ்ட் தானே அந்த லவ்வோட லேடர். ஆனால் அவன் என்னோட எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கேட்கல. என்னை வீட்டு விட்டு துரத்தி அடிக்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடல. இவங்களாம் பேருக்கு லவ்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் அதை யோசிச்சு பார்க்கும்போது அது இன்ஃபெக்சுவேஷனாக இருக்குன்னு தோணுது. அதனால தான் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் போதும் ட்ரஸ்ட்டை கேட்கும் போதும் அந்த லவ் காணாமல் போயிடுது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீயே இப்படி ஃபீல் பண்ணுற, அப்போ நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கும் ஹீரோ பிடிக்கும்ல, ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே, உன்னை ரோஹில் பார்க்கணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போகிறான். அந்த டைம் தான் ஹீரோ அவளை பார்க்க வந்திருப்பான். ஸோ ரோஹில் கூட போகிறத பார்த்து அவன் கோவப்படுறான். ரோஹில்கிட்ட ஃப்ரெண்ட் எல்லா மேட்டரையும் சொல்லியிருக்கா. ஸோ அவனும் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, அவனுக்கு செட் ஆக மாட்டான், அதான் அவனே உன்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டான்ல, அப்புறம் எதுக்கு என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம 2 பேர் தான் கப்பல் ஆக வேண்டியது, அதான் ஃபேட் மறுபடியும் ஒன்று என்கிட்ட வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு அவன் கதையே வசனமாக பேசிக்கிட்டு இருப்பான். எங்கே ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லாக முர்தாசிமை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே முர்தாசிமை வர அவன் கோவமாக முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். பக்கத்தில் பேச போகிறதுக்குள்ள அவன் கிளம்புறான். என்னாச்சு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி ரோஹில் மேட்டரில் அவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்கல்ல, இப்போ ஹீரோயின் அவனை மீட் பண்ண வந்தது தான் ஹீரோக்கு பிரச்சனை. அவளும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லாஸ்ட் நைட்டும் நீ என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கல, இப்போவாது என்னோட பேச்சு கேளு அப்படின்னா நீ என்னோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்ட, நான் சொன்ன எதுவுமே நீ கேட்கல, இதுக்கப்புறம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்ன இருக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு ஹீரோ கோவமாக போகிறான். ஹீரோயின் அங்கே அழுதுகிட்டே நிற்கிறா. அவங்ககிட்ட என்ன சொன்னேன், அவங்ககிட்ட டிவோர்ஸ் பற்றி பேசிட்டியா அப்படின்னு ரோஹில் கேட்குறான். இல்லை, என்னால் அவன் டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் போகிறா. வீட்டில் அம்மா ரொம்பவே திங்க் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டுறது தான் கரெக்டாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அதானே மரியமோட கண்டிஷன். ஸோ ஹீரோ வந்து தான் அவன்கிட்ட நீ எங்கே போயிருந்த, வில்லேஜுக்கு போயிருந்த அப்படின்னு கேட்டால் அவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போது சிட்டிக்கு போனியா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நீ போய் மீராவை திரும்ப கூட்டு வா, நீ தானே அவளை கொண்டு போய் விட்டு வந்த, அதனால நீயே கூட்டு வா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நான் ஏன் கூட்டு வரணும், நான் அவளை விட்டு வந்துட்டேன், அதோட எண்ட் ஆயிடுச்சு, நீங்களும் அவளை பார்க்க போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு கோமா ரூம்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு ரூமில் எங்கே திரும்பி பார்த்தாலும் அவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெரியாக சண்டை போட்டுக்கிட்டு தான் ஞாபகம் வருது. எனி டைம் ஆர்கியூமெண்ட் சண்டை தானே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக அவங்களோட மெமரிஸ் தான் இருக்குது. மரியம்மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறதுக்காக இன்னைக்கு வராங்க. ஸோ அதுக்காக ரெடியாக சொன்னால் அவள் ரெடியாக மாட்டேன்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இருக்கா. அது கூடவே கதவே லாக் பண்ணிட்டா. அம்மா என்னென்னு வந்து கேட்கும்போது அவள் எல்லாம் அவளோட வீம்புக்காக பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் போங்க நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு ஹயா சொல்கிறா. இல்லை, அவள் பண்ண மாட்டான், எனக்கும் முர்தாசிமுக்கும் இருக்கிற அதே பிளட் தானே அவளுக்கும், ஸோ இதுக்கு நான் தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயினை பார்க்க கிளம்புறாங்க. ஆகஸ்ட்டு என்னோட மருமகளை நான் என் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே பனிஷ்மெண்ட் என்னையோ உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அதான் நீ அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டல, அதுக்கு பிறகு என்ன பனிஷ்மெண்ட், நான் அவளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் கீழே வர என்னை விட்டுட்டு போனது உங்கள் பையன் தானே, முர்தாசிம் வந்து என்னை கூப்பிட்டு போனால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. நான் முர்தாசிமோட அம்மா தானே, நானும் கையை பிடிச்சிக்கிறேன், நீ என் கூட வரணும், நீ போனதுலேருந்து என் பையன் நார்மலாக இல்லை, அவன் ஒன்று தான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால நீ என் கூட கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நான் உங்கள் வீட்டுக்கு வரதான் உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு வழி இல்லாமல் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மரியமோட டிமாண்டை பற்றி சொல்கிறாங்க. நீ வரலன்னா அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் மரியம் நான் இல்லாமல் போக மாட்டான்னு, நான் கூட நீங்கள் தான் உங்கள் தப்பை ரியலைஸ் பண்ணி வந்துட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மேட்டரில் உன்னோட தப்பு இல்லைன்னு நினைக்கியா, மரியம் அப்படி ஒரு காரியத்தை பண்ணா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல, நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பட் நீ எதை பண்ணல, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க, உங்கள் பொண்ணு போட்ட கண்டிஷனை உங்களால் மீற முடியல, அதே மாதிரி தான் அவள் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தா, அதை என்னால் மீற முடியல அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறா. அவங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஆன்ட்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வாகஸ்க்கு விடுறதுல விருப்பம் இல்லை, பட் ஹீரோயின் நான் போகிறேன், அங்கே மரியம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அதுலேயும் முர்தாசிம் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ ஹீரோயின் அவனை பார்க்க ஆசையாக கிளம்புறா. இங்கே மரியம்மை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல மீரா கண்டிப்பாக வரமாட்டா, ஸோ அடம் பிடிக்காமல் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாச்சுல, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி போய்த்துல அப்படின்ட்டு ஹையா கிளம்புறா. அங்கே முர்தாசிமை பார்த்து தான் அவங்ககிட்ட தான் பேச போகிறா. அந்த டைம் வாகஸ் அங்கிள் ஃபேமிலியில் வராங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீரா பொருளையா அப்படின்னு கேட்குறா.
மீரப் வந்தாலே இங்கதான் எங்கேயாவது நிப்பா அப்படின்னு ஆன்ட்டி சொன்னதும் என்னது வந்திருக்காளா அப்படின்னு இவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா இப்போ மரியம்மை கூப்பிட்டு வர்றது மீரப் தான். இதை கொஞ்சம் கூட அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. ரொம்பவே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்ததும் அவன் தன்னை பார்த்து சந்தோஷப்படுவான் அப்படின்னு அவனை போய் தொட்டா அவன் ஹையா அப்படின்ட்டு திரும்புறான். அந்த நேமை கேட்டுதான் அவளுக்கு இரிட்டேட் ஆயிடுது. ரொம்ப ஆசையா வந்து பார்க்க வந்தா அவன் ஹையாவை கூப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ கோவத்துல சாரி மிஸ்டர் முத்தாசின், நான் ஹையா இல்லை, நீங்க அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் வேணா அவளை வர சொல்றேன் அப்படின்ட்டு கோச்சிட்டு போறா. அவனும் அவளை இரிட்டேட் பண்ற மாதிரி ரொவேல் வரலையா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நான் அவன் கூட தான் வந்திருக்கணும், அதுவும் கையை பிடிச்சிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோன் ட்ரிகர் ஆயிட்டு அதுக்கு அவன் கை இருக்கணும்ல அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற, ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணு, எதுவும் பண்ணியா அப்படின்னு கேட்டா ஹீரோ ஆன்சர் பண்ண மாட்டான். ஆக்சுவலி அவன் அடியாளுக்குள்ள ரோஹிலோட கையை உடைக்கிறதுக்காக அனுப்பியிருப்பான், அதனால அப்படி சொல்லியிருப்பான். ஜஸ்ட் அவனுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோயினுக்கு நம்பிக்கை இல்லை, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போறா. கொஞ்ச நேரத்தையும் ஒரு குட்டி பையன் வந்து ஹீரோ கிட்ட லெட்டர் கொடுக்குறான். அதுல ரூம்க்கு ஒரு சொல்லி எழுதிருக்கு. ஸோ ஹீரோயின் தான் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ரூமுக்கு போறான். போனது ஹையா பேக் சைட்ல இருந்தா நான் ஹக் பண்றா. அதைவே ஹீரோயின் நினைச்சுக்கிறான். எனக்கு தெரியும் ஒரு நாள் நீயாவே என் பக்கத்துல வரும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் வந்துருவா. முர்தாசிம் அப்படின்னு கோமா கத்த. இப்போ திரும்பி பார்த்தா ஹீரோக்கு பெரிய ஷாக்கு. இங்க ஹையா நின்றுட்டு இருப்பா. நான் இது நீ தான் நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேனே, இதுக்கு எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் சொல்றதை நம்ப, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஒரு குட்டி பாப்பா வந்து லெட்டர் கொடுத்தா அது நீ தானே அனுப்புன அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டா, நான் உனக்கு எந்த லெட்டரையும் அனுப்பல, நீ போய் சொல்லிட்டு இருக்கத அப்படின்னு சொல்ல. இப்போ ஹையாவை பார்த்து நீ தான் அனுப்புனியா அப்படின்னு கேட்டா அவளை ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. அவன்கிட்ட அந்த லெட்டர் வேற இருக்காது, நீ என்ன நம்ப மாட்டியா, ப்ளீஸ் நம்பு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹையாவும் உன்னோட லெவல் நான் ஹெல்ப்லெஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆக்சுவலி இன்டெரக்டா ஹீரோ தான் கூப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன நீ இப்படி பேசுற, ஒழுங்கா ஹீரோயின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு, நான் உன்னை இங்க கூப்பிடல தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டினா. இப்போ ஹீரோயினும் நீயே அவளை கத்துற, எனக்கு தெரியும் அவனை ரொம்பவே லவ் பண்றா, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சிக்னல் கிடைச்சா கூட அவ இங்க வந்திருப்பா, அது எனக்கு தெரியும். பட் இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோயின் டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. ஹீரோ ஹையா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு பாக்குறான். பட் ஹையா எதுவுமே சொல்லாம இருந்து ஓடிட்டா. நீ என்ன மிஸ் பண்றேன்னு நினைச்சதான் நான் இங்க வந்தேன், இனி நான் உனக்கு தேவையில்லை, அதான் உனக்கு வேற ஒரு லைஃப் இருக்குல்ல, இனி நீங்களே என்ஜாய் பண்ணிட்டு இருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கோச்சிட்டு போறா. அப்போ ஹீரோயினோட கையை பிடிக்க அவனுக்கு பல்லாருன்னு ஒரு அற விழுது. ரொகேல் என்னோட கையை பிடிச்சதுக்கு நீ அவ்வளவு சண்டை போட்டேன்னு நம்பவே இல்லை, இப்போ ஹையா உன்னை ஹக் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு நீ என்ன சொல்ல போற, மத்தவங்க முன்னாடி ஏதோ நல்ல பர்சன் பொண்ணுங்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இமேஜ்ல இருந்துட்டு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி அசிங்கமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட நான் மேரேஜ்க்கு முன்னாடி கான்ட்ராக்ட் போடுறது ரொம்பவே சரியா போச்சு, உன்னோட ஒர்த் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் மூஞ்சில காரி துப்புறா. அதுல ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. என்னோட ஒர்த்தை பத்தி பேசுறியா, அதை நான் இப்போ உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு கோமா டோர் லாக் பண்றதுல இந்த பார்ட் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பேலன்ஸ் எபிசோட்லாம் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவை கொடுக்கலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் வேணுமா இல்லை லாஸ்ட் பார்ட் மட்டும் போட்டால் போதுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாகிஸ்தானி ட்ராமா பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.